வஸ்ஸமராத் பிசினஸ்களே வைங்களே, தோட்டம் துறவுகள் கனிவர்க்கங்கள் உங்களுக்கு தந்ததை குறைத்து அல்லாஹ் சோதிப்பான், எடுத்து சோதிப்பான், பிசினஸ்ல லொஸ்டாக்கி சோதிப்பான். எல்லாம் சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், நபியே போய் சொல்லுங்கள், பொறுமையாளர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கு என் நற்செய்தி, என் வாழ்த்து செய்தியை சொல்லுங்கன்றான். ஒருத்தர் போய் லொஸ்டா நிக்கிறாரு, உலகத்தில் எல்லாரும் பார்த்து அவரை கவலையா பார்ப்பாங்க. லொஸ்ட் ஆயிட்டீங்களா, இழந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. வீட்டுல ஒரு ஜனாசா விழுந்திருக்குது, அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஹைர் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், பொறுமையா நில்லுங்க, அல்லாஹ் நாட்டம் ஏதோ நலவு இருக்கும் இப்படின்னு சொல்லுவார்கள், ஆறுதல் சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், கன்கிராச்சுலேஷன், என் வாழ்த்தை அவருக்கு அறிவியுங்கள், என் வாழ்த்து செய்தி அறிவியுங்கள். அவர் சபராக நின்றார், பொறுமையாக நின்றார். குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தால் அது விரிந்த ஒரு பார்வை பேசுது. பொறுமை என்பது எங்க வாழ்க்கையில இல்லாமல் எங்களுக்கு ஜென்னாவுக்கு போக முடியாது என்று குர்ஆன் பேசுது. பொறுமை என்பது எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் நெடுகிலும் நாம் பார்த்தோம்னா பொறுமை என்பதுக்கு தனியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிறைய இடங்கள்ல பேசுறான். நாம் குர்ஆன் ஆயத்துக்களை எடுத்துக்கொண்டால் ஃபஸ்பிர், நபியே நீங்கள் பொறுமையாக நில்லுங்கள் என்கிறான் அல்லாஹ். ஃபஸ்பிர் மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத்தி ஃபஸ்பிர் நஃப்ஸக், நபியே உங்களுடைய ஆன்மாவை பொறுத்து நில்லுங்கள். நிறைய क्वेश्चन கேக்குறாங்கள்ட்ட வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாம், அந்த நேரத்தில் பொறுமையாக நில்லுங்க நபியே என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். குர்ஆன் நெடுகிலும் நம் பொறுமையை பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த உங்களுக்கு நான் முக்கியமா மிக சுருக்கமாக நான் சொல்ல விரும்புவது என்னண்டா, இந்த பொறுமை சும்மா வருமா? இந்த பொறுமை சும்மா வருமா அல்லது இந்த பொறுமை எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அதை புரிய வைப்பதற்கு தான் நான் முற்படுகிறேன். பொறுமை முக்கியமான விஷயம், பொறுக்காமல் சொர்க்கம் போக இயலாது. அப்படி என்றால் என்ன? பொறுமை என்றால் என்ன? பொறுமை எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சுருக்கமாக விளக்கணும் என்றால் பெருமானாருடைய வரலாறு, சீரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து வந்த பாதையை நீங்க கொஞ்சம் எட்டி பார்த்தீர்கள் என்றால் பொறுமை என்றால் என்ன என்பதை நீங்க புரிவீங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூப்பிட்டு சர்டிபிகேட் கொடுக்கிறான், இன்னக லஅலா குலுகின் அலீம், நபியே நீங்கள் உயர்வான பண்பின் மீது இருக்கிறீங்க. நபியே நீங்க உங்க பண்பு அப்படி, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லம் ஃபல்லு மின் ஹவ்லிக், நபியே நீங்க ரொம்ப இரக்கமாக நடக்கிறீங்க, நீங்க ரொம்ப பாசமாக நடக்கிறீங்க. நீங்க கொஞ்சம் கடினமான சித்தமுடையவராக இருந்தா, கல்புடையவராக இருந்தா, லம் ஃபல்லு மின் ஹவ்லிக், அவர்கள் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள். நபியே படிக்காத மக்கள், ஒன்றும் தெரியாத மக்கள் உங்கள்கிட்ட வர்ற நேரம் நீங்க ரொம்ப மென்மையாக நடக்கிறீங்க. அல்லாஹ் ரசூலுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிக்கு கொடுக்கிறான். சத்தியம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால மட்டும் உங்க குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி இருந்தா, நபியே நீங்கள் சத்தியத்தை சொல்கிறீர்கள் அதனால் பக்கத்தில், அப்படி அல்லாஹ் சொல்லல. உங்க சிரிப்பு அவர்களை கவருது நபியே, உங்க மென்மை அவரை கவருது. அது அத்தனையும் தேவை. ஒரு கூட்டம் நினைச்சிட்டாங்க சத்தியத்தை சொன்னால் மக்கள் எல்லாம் பக்கத்தில் நிற்பார்கள் என்று. அப்படி குர்ஆன் அதையும் சொல்லுது. இன்னொரு இடத்தில் பண்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம், ரசூலுல்லாஹ்வுடைய நேர்மை, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தும் விதம், ஒருவரை புன்முறுவலோடு சந்திக்கும் விதம், அவரோடு அழகாக பேசும் விதம், இது எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து அந்த மக்கள் கவரப்படுறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உங்களுக்கு தெரியும், ஒருவர் சிறுநீர் கழிக்கிற நேரம் சஹாபாக்கள் கோபப்பட்டார்கள். பள்ளியிலே ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார், பொறுமையோடு பெருமானார் பக்கத்திலே அழைத்து அவருக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இந்த துனியாவிலே ரசூலுல்லாஹ்வை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் காட்டினான்.